கடைசியா ஒட்சியேற்றும் கருவி பார்த்தோம். ஒட்சியேற்றும் கருவியிலே H plus KMnO4 அது H plus K2Cr2O7 அதே போல H plus CrO3 இவங்கள தாக்கம் தொடர்பாகவும் PCC தாக்கம் தொடர்பாகவும் அதே போல OH minus KMnO4 தாக்கம் தொடர்பாகவும் நாங்க பார்த்தோம். அதே போல நாங்க இன்னைக்கு கார்பன் எண்ணிக்கை ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் ஒன்றுல தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இருந்தா என்ன வகையான தாக்கங்கள் அங்க காணப்படலாம் பத்தி நாங்க பார்க்கணும். நாங்க பார்ப்போம். கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிற தாக்கங்கள்ல முதலாவதாக ஹைட்ரஜன் சயனைட் தாக்கம் இருக்குது. அதே போல கிரிக்னாட்டின் சோதனை போன்ற தாக்கம் இருக்குது. அதே போல ஒடுங்கல் தாக்கம் இருக்குது. அதே போல முடிவுள்ள அல்கைண்ட தாக்கம் முடிவுள்ள அல்கைண்ட தாக்கம் இருக்குது. இப்ப பார்ப்போம் இந்த தாக்கங்கள் குறைப்பா நாங்க பார்க்கணும். சரி, இப்ப இதுல முதலாவது நாங்க பார்ப்போம் HCN தொடர்பான தாக்கத்தை பார்ப்போம். HCN தாக்கத்தை பார்ப்போம். ஹைட்ரஜன் சயனைட்டை பொறுத்தவரையில ஹைட்ரஜன் சயனைட் அல்டிஹைட் கீட்டோன் இவங்களுடன் தாக்க முடியும். என்ன பாத்தீங்க பிளஸ் சி டபுள் பொண்டோ பிளஸ் வகையான கூட்டங்கள் பிளஸ் சி டபுள் பொண்டோ பிளஸ் வகையான கூட்டங்களோட மட்டும்தான் HCN தாக்கம் அடைய போகுது. உதாரணத்துக்கு யாரு அல்டிஹைட் கீட்டோன். உதாரணத்துக்கு என்ன CH3 C டபுள் பொண்டோ H CH3 C double bondo CH3 aldehyde ketone இவங்களோட இது தாக்கத்தை நிகழ்த்த போகுது. இப்ப பாருங்க நாங்க என்ன செய்வோம் இதுக்கு HCN போடுவோம். HCN போட்டா இங்கே நடைபெற தாக்கம் CH3 இந்த ஒட்சிசனோட போய் CH3 இந்த ஒட்சிசனோட போய் இந்த ஹைட்ரஜன் இணைவாரி இந்த கார்பனோட சயனைட் கூட்டம் இணைய போகும். இந்த கார்பனோட சயனைட் கூட்டம் இணையும். எப்படி சொல்லலாம்னு சொன்னா இதனுடைய பொறிமுறையை பத்தி தாக்கம் பொறிமுறையை பார்த்தா பொறிமுறை CH3 C டபுள் பொண்டோ H இது அதிஉயர் முனைவாக்கம் காரணமாக கார்பன் இரட்டை பிணைப்பு ஆக்சிஜன் அது பை பிணைப்புடன் கூடிய அந்த கார்பன் ஆக்சிஜன் இடையில அதிஉயர் முனைவாக்கம் காரணமாக மின்னெதிர் தன்மை கூடிய ஆக்சிஜன் அணு அதிகமாக இலத்திரனை தன்னை நோக்கி கவரப்போம். மின்னெதிர் தன்மை அடிப்படையில் இதன் காரணமாக டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் உருவாகும். அப்ப இதோட பகுதியான ஒரு சிற்றேற்றம் ஒன்று தோற்றுவிக்கப்பட போகுது. சரி, இந்த வேளையில HCN ஆகவே வரலாம், CN மைனஸ் ஆக வரலாம். இப்ப இது என்ன செய்யும் சொன்னா இந்த Hக்கும் Cக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பு சோடி இலத்திரனே கார்பன் சார்பாக இந்த கார்பனில் கார்பனுக்கு வழங்கும். இப்ப பாருங்க இந்த கார்பன் இலத்திரன் பற்றாக்குறையுடையதா இருக்குது. இந்த ஆக்சிஜன் இந்த பிணைப்பு சோடி இலத்திரங்களை தன்னை நோக்கி அதிகமாக இழுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க. இதன் காரணமாக இந்த கார்பனானது ஹைட்ரஜனுடன் இருக்கின்ற பிணைப்பை உடைத்து இந்த கார்பனுக்கு இலத்திரனை வழங்க போகும். இப்ப இவருக்கு வழங்கினா 4 பிணைப்பு கார்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு S ஒழுக்கும் 3 P ஒழுக்கும் ஈட்ரோட்ல இருக்குது. மொத்தமாக 4 ஒழுக்குகள் விற்க போறாங்க. 4 ஒழுக்குகளையும் 4 பிணைப்புகளைத்தான் மேக்சிமம் தோற்றுவிக்க முடியும். இதன் காரணத்தாலே 5வது பிணைப்பு இங்க தோன்றுவதற்கு ரெடியாகும் பொழுது அந்த எண்ணிக்கையை மாறாம வச்சு கொள்றதுக்காக வேண்டி ஒட்சிசனுக்கு பை பிணைப்பை வழங்க போகும். அப்ப என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடக்க போகுது CH3 CO மைனஸ் H இங்க இந்த சயனைட் கூட்டம் சேர்ந்துடும். இங்க இந்த சயனைட் கூட்டம் சேர்ந்துடும். இப்ப பாருங்க
இங்கே இந்த O மைனஸ் வந்திருந்தா இங்க H பிளஸ் இங்க H பிளஸ் வந்திருக்க போது H பிளஸ் இலக்கண கொடுத்தான்னு சொன்னா CH3 COH HCN இந்த சேர்வை உருவாக்கும். அப்ப இந்த சேர்வையிலிருந்து தாக்கி இது இடைநிலை இது விளை ஒரு பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பொறிமுறைகள்ல ஒரு தாக்கி ஒரு இடைநிலை ஒரு விளை விரிக்கும். சில இதுகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இடைநிலை கூட்டங்களும் வரலாம் அல்லது இடைநிலை இல்லாமலுக்கு தாக்கியும் விளையுமாக வார பொறிமுறையும் இருக்கிறது. அந்த நேரத்துல பார்ப்போம் நாங்க. அப்ப இதுதான் அல்டிஹைடுடன் HCN தாக்கம் அடைகிற இந்த தாக்க பொறிமுறை இருக்கும். அல்லது நாங்க என்ன செய்யலாம், அந்த தாக்கத்தினுடைய வீதத்தை பார்த்தா இப்ப நடக்கிற தாக்கத்தை வீதத்தை பார்த்தோம் சொன்னா மிக மிக குறைவான வீதமா காரணம் என்னன்னு சொன்னா HCN இங்கே H பிளஸ் CN மைனஸா மாறித்தான் தாக்கத்தை ஈடுபடும். அப்ப HCN ஒரு மென்னமிலம் என்பதன் காரணத்தாலே இவர் அயனாக்கத்தினுடைய அளவானது மிக மிக குறைவாத்தான் இருக்கு. அப்ப நாங்க இது இந்த தாக்கத்தினுடைய வீதத்தை கூட்டுறன்னு சொன்னா இங்க தடையா இருக்கிறது HCN அயனாக்கம். அப்ப நாங்க இதுக்காக என்ன செய்வோம், HCN அயனாக்கத்தை கூட்டுறதுக்கான வழிமுறையை பின்பற்றணும் சொன்னா அது என்ன வழிமுறை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த HCN இந்த மின்னமிலத்தை ஒரு வன்காரத்துடன் தாக்கம் அடைய செய்வோம். அப்ப என்ன உருவாக போறாரு, KCN உப்பும் நீரும் உருவாகும். KCN உப்பு பொட்டாசியம் சயனைட் நீர் கரைசல் நிலையிலே முற்றாக அயனாக்கம் அடைந்து CN மைனஸ் விடுவிக்கும். CN மைனஸ் விடுவிக்க போகும். அப்ப இங்க 100 CN HCN எடுத்தோம் சொன்னா படிப்படியா 5 HCN வெளியேறி கொண்டிருக்கிற வேளையிலே இங்க எடுத்தோம் சொன்னா இதுல 100 HCN KOH தாக்கம் அடைந்து 100 KCN மூலக்கூறு உருவாக்கம். அது நீர்க்கரைசல் நிலையில முற்றாக அயனாக்கம் அடைந்தா 100 CN மைனஸ் அயன்களை உடனுக்குடனே விடுவிக்கப்படும். அப்ப இதன் காரணத்தாலே தாக்கத்தினுடைய வினைத்திறன் தாக்க வீதம் என்ன செய்யும், KOH போடுறதாலே HCN தாக்கத்தினுடைய வினைத்திறன் அதிகரிக்க போற சொல்றேன். அப்ப இதுதான் ஆல்டிஹைட் HCN உடனான தாக்கத்தின் போது தாக்கி இடைநிலை விளைவாக அமையும். அதே போல நாங்க கீட்டோனுக்கும் பார்த்தா கீட்டோன் என்ன செய்யும், ஒண்ணுமே இல்லை. இதுல நாங்க இப்படி ஞாபகம் கொள்ளலாம், இது H பிளஸ் ஆகவும் CN மைனஸ் ஆகவும் கற்பனை பண்ணுவோம். இதுல இது மைனஸ் இத பிளஸ் ஆக கற்பனை பண்ணுவோம். மைனஸ் பிளஸ் ஓட தாக்கம் அடையும், பிளஸ் மைனஸ் ஓட தாக்கம் அடையும். அப்ப இந்த O டெல்டா மைனஸ் ஓட H டெல்டா பிளஸ் செருவாரி C டெல்டா பிளஸ் ஓட CN டெல்டா மைனஸ் சேர்ற மாதிரி நான் கற்பனை பண்ணி அப்படி அதான் நடக்கிற உண்மையா பொறிமுறை வேண்டாம். இது ஞாபகம் கொள்ளுவோம். அந்த ஸ்போர்ட்ல நாங்க செய்யறதுக்கு டக்குனா செய்யறதுக்கு நாங்க செய்வோம், இந்த கார்பன் பைப்பிணைப்பு டபுள் பாண்ட் ஒட்சனோட பார்த்தோம் சொன்னா ஒட்சன்ல மின்னழுத்தன்மை கூடங்கிறதால அதிகம்ங்கிறதால அதுல மைனஸ் வரப்போகுது, கார்பன்ல மின்னழுத்தன்மை குறையுங்கிறதால அதுல பிளஸ் வரப்போறாரு. அப்ப HCNல HCN பிரிய போகுது. அப்ப H அதுல பிளஸ் CN அதுல மைனஸ் கற்பனை பண்ணுவோம். அப்ப O மைனஸோட H பிளஸ் C பிளஸ் ஓட CN மைனஸ் சேர்த்தா விளைவு எங்களுக்கு ஈஸியா கிடைக்க போகுது. சரி, அப்ப அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா CH3 CO CH3 இதுல O ஓட H சேரும், கார்பனோட சயனைட் சேரும். விளங்கிட்டா? இதுதான் ஆல்டிஹைட் கீட்டோன்களுடனான HCN தாக்கம். இதுல பாருங்க கார்பன் எண்ணிக்கையை பொறுத்த வரையிலே சயனைட்டோட வர கார்பன் காரணமாக கார்பன் எண்ணிக்கையானது தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி ஒன்றால் அதிகரிக்க போகும். சரி, ஒன்றால் அதிகரிக்கும். இவ்வளவுதான் இந்த HCN தொடர்பான தாக்கங்களாக காணப்படும். சரியா? இப்ப அடுத்து பார்ப்போம் நாங்க கிரிக்னாட் சோதனை பொருள். கிரிக்னாட்டின் சோதனை பொருள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு, அட்கைல் குளோரைட் அட்கைல் புரோமைட் இப்படி ஏதாவது ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு நாங்க என்ன செய்வோம், உலர் ஈதர் உலர் ஈதர் முன்னிலையிலே மக்னீசியம் தூளை போடப்படும், மக்னீசியத்தை சேர்க்கப்படும். சேர்த்தா RMgH உருவாக்கப்படும். உதாரணத்துக்கு பாருங்க CH3
CH2Cl க்கு மக்னீசியம் நீரற்ற ஈதர், அது உலர் ஈதர போடப்படும். உலர் ஈதர போட்டா என்ன உருவாகும்? CH3CH2MgCl கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் உருவாகும். இப்ப இது கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தயாரிப்பு. சரி, இப்ப நாங்க இவ்வளவு இதுலயும் பார்த்தோம் சொன்னா என்னன்னு சொன்னா, நேரடியான சேர்வைய ஒரு தாக்கு பொருளுக்கு சேர்த்து தாக்கமடைதான் பார்த்தோம். நாங்க இங்க என்ன செய்யறோம் சொன்னா, கிரிக்னாட்டிக் சோதனை பொருளை எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லியும் பார்க்க. கிரிக்னாட்டிக் சோதனை பொருளை எவ்வாறு தயாரிக்கிறோம், அப்ப எப்படி தயாரிக்க போறோம்? ஒரு நீரற்ற ஈதரை ஒரு கரைப்பானாக ஊடகமாக பயன்படுத்தி ஒரு அட்கைல் குளோரைட், அட்கைல் புரோமைட் சொல்லப்படுற ஒரு அட்கைல் ஏலைட்டுக்கு மக்னீசியத்தை சேர்த்து சொன்னா குறிப்பிட்ட அந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருள், அதாவது என்னது? ஒரு அட்கைல் மக்னீசியம் குளோரைட், அட்கைல் மக்னீசியம் புரோமைட், இப்படி ஒரு சேர்வு தோற்றுவிக்கப்பட போகுது. சரியா? இப்படி ஒரு சேர்வு தோற்றுவிக்கப்படும். ஏதாவது ஒரு அட்கைல் கூட்டத்துக்கு நாங்க மக்னீசியத்தை உலரீதர் முன்னிலையில சேர்த்தா இந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தோற்றுவிக்கப்பட போகும். நாங்க ஏன் இங்கே கரைப்பானாக அது ஊடகமாக நாங்க இந்த ஈதரை பயன்படுத்துறோம்? அதுவும் இல்லாமல் உலர் ஈதர் என்று சொல்லியே நாங்க அதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? குறிப்பிட்டு சொல்றோம், தெளிவாக குறிப்பிட்டு சொல்றோம். ஏன்னு சொன்னா, மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு கரைப்பான் நீர் அதை பயன்படுத்துவதை விடுத்து ஈதரை பயன்படுத்துறோம். அதுவும் இல்லாமல் நீரற்ற ஈதர் அல்லது உலர் ஈதர் பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா, கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் ஒரு புரோத்தன் வழங்கியோட மிக உக்கிரமாக தாக்கம் அடையும். சரி, ஒரு புரோத்தன் வழங்கியுடன் கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் எடுத்தா அது மிக உக்கிரமாக தாக்கம் அடையும். அப்ப ஏதாவது ஒரு புரோத்தன் வழங்கி கூட்டம் உண்டு குறிப்பிட்ட தாக்க கலவைக்குள்ள காணப்படுமா இருந்தா நாங்க எதிர்பார்க்கிற கிரிக்னாட்டிக் சோதனை பொருளை நாங்க பெற்றுக்கொள்ளாமா? உருவாகிற கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் குறித்த புரோத்தன் வழங்கியோட விரைந்து தாக்கம் புரிவதாலே நாங்க எதிர்பார்க்கிற அந்த சேர்வை தோற்றுவிக்க ஈற்று விளைவா கிடைக்காது, வேற சேர்வையா கிடைக்க போகுது. அதன் காரணமாகத்தான் இயன்ற வரைக்கும் புரோத்தன் வழங்கி அற்ற ஒரு ஊடகத்தை, புரோத்தன் வழங்கி அற்ற ஒரு சேர்வையை பயன்படுத்தி தான் இந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தயாரிக்க போறோம். சரி, அப்ப என்ன எப்படின்னு சொன்னா பாருங்க. உதாரணத்துக்கு ஈதரை பயன்படுத்துறோம், அது ஏன் நாங்க நீரற்ற ஈதரை பயன்படுத்துறோம், உலர் ஈதரை பயன்படுத்துறோம் சொன்னா, புரோத்தன் வழங்கி முன்னிலையில உருவாகிற கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் விரைந்து தாக்கம் புரியக்கூடியதுங்கிறதாலே நீர் ஒரு புரோத்தன் வழங்கியா காணப்படும். அப்ப நீர் ஒரு புரோத்தன் வழங்கியா இருக்கிறதாலே புரோத்தன் வழங்கியோட கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தாக்கம் புரியும் என்பதாலே கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் ஊடகத்தில் நீரை சேர்த்து நாங்க தாக்கம் புரிய வச்சோம் சொன்னா உருவாகிற கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் இருக்கிற ஊடகம் நீரோட தாக்கம் புரிந்து எதிர்பார்க்காத ஒரு விளைவு, ஒரு மாற்று விளைவு ஒன்றை தோற்றுவிக்க போறாரு. அப்ப இதை நாங்க பிளாக் பண்றோம்னு சொன்னா, இங்க இயன்ற வரைக்கும் புரோத்தன் வழங்கியாக காணப்படுகின்ற நீரினுடைய உள்ளடக்கத்தை, நீரினுடைய பிரசன்னத்தை நாங்க என்ன செய்யணும்? இல்லாம ஆக்கணும். அது நீர் மாத்திரம் இல்லை, ஏதாவது ஒரு புரோத்தன் வழங்கி ஒரு ஊடகமாகவோ சரி, அந்த அட்கைல் குளோரைட்ல ஒரு பகுதியாகவோ சரி ஒரு புரோத்தன் வழங்கி இருப்பார்னு சொன்னா அந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தோற்றுவிக்கப்பட மாட்டோம். உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க ஊடகமாக நீரை பயன்படுத்தினா கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தோற்றுவிக்கப்படாது. அதே போல ஏதாவது அமில நீர் கரைசலை பயன்படுத்தினோம் சொன்னா HCl, H2SO4 இப்படி ஏதாவது அமில நீர் கரைசலை பயன்படுத்தினா நீரே H+ வழங்குறது பிரச்சனைன்னு சொன்னா, நீரை விட பன்மடங்கு பெரியார் புரோத்தன் வழங்கிய பொறுத்த வரைக்கும் நீரை விட பன்மடங்கு பெரியால் வண்டமிலங்கு. அப்ப நிச்சயமா செய்யப்பாங்க, புரோத்தனை வழங்க போறாங்க. உருவாகிற அந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் செய்யும் இவங்களோட விரைந்து தாக்கம் புரியறதாலே எதிர்பார்க்கிற அந்த சேர்வைங்களுக்கு என்ன செய்யாது? ஈற்று விளைவா கிடைக்க போறது. இது மாத்திரம் இல்லை, இது ஊடகமாக காணப்பட்ட பிரச்சனை. அதே போல இந்த அட்கைல் குளோரைட், அட்கைல் புரோமைட்ல, அதாவது அட்கைல் ஏலைட்ல ஒரு பகுதியாக புரோத்தன் வழங்கி கூட்டம் காணப்படலாம். எப்படி? நாங்க அமில வழங்கிய படிச்சிருப்போம். என்ன?
ஒரு பகுதியாக CWH பின்னுக்கு CWH காணப்படுறது. எப்படி உதாரணமா C டபுள் பொண்டோ OH CH2 CH2 Cl இதுக்கு நாங்க கிரிக்னாட் சோதனை பொருள் தாக்கம் அளிக்கிறோம். அப்ப இங்க நடக்க போகுது உருவாகிற கிரிக்னாட் சோதனை பொருளோட இங்க இவர் புரோத்தன் வழங்கியா இருக்கிறதால CWH இருக்கிற H வந்து H+ மாறும். அப்ப இதன் காரணத்தால் என்ன செய்யும் சொன்னா எதிர்பார்க்கிற கிரிக்னாடி சோதனை பொருள் கிடைக்காம வேறொரு சேர்வுகள் கிடைக்க போகுது. அது ஃபெயிலியரான வேலைக்கு போகுது. அதே போல என்ன செய்யலாம், ஒரு முடிவுள்ள அட்கைன் காணப்படலாம். அதே போல ஒரு OH கூட்டம் காணப்படுற நிலையிலே, அதே போல NH2 NHR கூட்டங்கள் காணப்படுற நிலையிலே, அதே போல C டபுள் பொண்டோல வர CH அதாவது ஒரு கார்பனில் கார்பனோட நேரடியா இணைஞ்சிருக்கிற கார்பனை அல்பா கார்பன் சொல்ல போறோம். அந்த அல்பா கார்பனோட இருக்கிற ஹைட்ரஜன் அல்பா ஹைட்ரஜன் சொல்ல போறோம். இந்த அல்பா ஹைட்ரஜனும் கூட அமிலத்தன்மையான ஹைட்ரஜனா போகும். சரி, இந்த அல்பா ஹைட்ரஜனும் கூட அமிலத்தன்மையான ஹைட்ரஜனா காணப்பட போகுது. அப்ப இப்படியான சேர்வைகள், சரி, இப்படியான சேர்வைகள், இந்த மாதிரியான சேர்வைகள் அட்கைல் கூட்டத்தில் ஒரு பகுதியாக காணப்படுற நிலையிலும் சரி, இந்த மாதிரியான சேர்வைகள், இந்த மாதிரியான நீர் அமிலங்கள் ஊடகமாக காணப்படுற நிலையிலும் சரி, கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்ன செய்யாது, தோன்றாது. தோன்றாதுங்கிற அர்த்தம் என்ன, கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தோன்றி இவங்களோட விரைந்து தாக்கம் உறத்தாலே ஈற்று விளைவா நாங்க எதிர்பார்க்கிற கிரிக்னாட்டின் சோதனை பொருள் கிடைக்காது. அதுதான் விஷயம். சொல்லிட்டா. அப்ப இந்த சேர்வைகள் காணப்படுற நிலைகளுக்கு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் ஈற்று விளைவா கிடைக்க போறது இல்லை. அப்ப இவங்க இல்லாத நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்கு பிற்பாடுதான் நாங்க கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தயாரிச்சு கொள்ளணும். இப்ப நாங்க எப்படி இந்த புரோத்தன் வழங்கிய ஒன்றோட இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கம் புரிகிறான்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்க வச்சுக்கொள்வோம். என்ன உதாரணத்துக்கு C டபுள் பொண்டோ OH CH2 CH2 Br க்கு நாங்க செய்ய போறோம். மக்னீசியம் ட்ரை ஈதரை சேர்க்க போறோம். மக்னீசியம் ட்ரை ஈதரை சேர்க்க போறோம். சேர்த்தா என்ன செய்யும், வளமையான மாதிரி என்ன வளமையான மாதிரி OH C டபுள் பொண்டோ CH2 CH2 Mg Br தோன்றும். ஓகே, இந்த கிரிக்னாட் சோதனை பொருள் நாங்க தோன்ற போகுது. இப்ப எடுத்தெடுப்புல யோசிங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு 1000 மூலக்கூறு இந்த சேர்வை இருக்குது, மூலக்கூறு இருக்குது. இதுக்கு நாங்க மக்னீசியம் ட்ரைஈதரை போடணும். எடுத்த அந்த கணப்பொழுதிலேயே 1000 மூலக்கூறும் இந்த மாதிரி 1000 இந்த சேர்வையை உருவாக்கிடுமா? அப்படி உருவாக்காது, படிப்படியா தான் உருவாக்க போறாரு. உதாரணத்துக்கு முதலாவது ஒரு 10 மூலக்கூறு இது உருவாகுன்னு வச்சுக்கொள்ளுமே, அல்லது 100 மூலக்கூறு உருவாகுது. 1000 மூலக்கூறு இருக்குது, 10 ஒரு பங்கு சாக்கம் புரிகிறாரு. ஆகவே ஒரு 100 மூலக்கூறு இதை உருவாக்கிட்டார். அப்ப 900 மூலக்கூறு இப்படி இருக்கும், 100 மூலக்கூறு இப்படி இருக்க போகுது. இப்ப பாருங்க, இப்படி விளைவாகுன இந்த கிரிக்னாட்டிக் சோதனை பொருளோட சோதனை பொருளோட தாக்கம் புரியாம காணப்படுகின்ற இந்த கார்பாக்சிலிக் கூட்டம், புரோமைட்டை கொண்ட கார்பாக்சிலிக் கூட்டம் தாக்கம் எப்படி தாக்கம் புரிய போது பாருங்க. OH C டபுள் பொண்டோ CH2 CH2 Br இது நான் வேற ஹாண்ட் எப்படி OH C டபுள் பொண்டோ CH2 CH2 MgBr. இந்த MgBr கூட்டம் ஒரு புரோத்தன் வழங்கி முன்னிலையிலே என்ன செய்யும், விரைந்து தாக்க முடியும். அப்ப என்ன நடக்கும் சொன்னா, இல்ல O மைனஸ் ஆகும் H+ ஆகும் கற்பனை பண்ணுங்க, இல்ல MgBr+ ஆகும் CH2 மைனஸ் ஆகும் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்க போகுது, இந்த மைனஸோட இந்த பிளஸ் போய் தாக்க முடிகிற மாதிரி, இந்த மைனஸோட இந்த பிளஸ் வந்து தாக்க முடிகிற மாதிரி பாருங்க. எப்படி வரப்போகுது விளைவு, OH C டபுள் பொண்டோ CH2 மைனஸோட H+ சேர்ந்தா CH3 தோற்றுவிக்கப்பட போகுது. இந்த O மைனஸோட MgBr+ வந்து சேர்ந்தாருன்னு சொன்னா O மைனஸ் MgBr+ C டபுள் பொண்டோ CH2 Br. இதுதான் ஈற்று விளைவா கிடைக்கும். எங்களுக்கு ஓவோட MgBr வந்து சேர்ற சேர்வையை நாங்க எதிர்பார்க்க இந்த சேர்வையிலிருந்து மக்னீசியம் ட்ரைஈதரை போட்டா இதைத்தான் எதிர்பார்ப்போம். எங்களுக்கு ஈற்று விளைவா கிடைக்க போறது இந்த 2 சேர்வை தான் கிடைக்க போறது.
சரி, இந்த ரெண்டு சேர்வு தான் எங்களுக்கு ஈற்று விளைவாக கிடைக்கும். ஆகவே நாங்க எதிர்பார்த்தது இந்த சேர்வு இல்லை, நாங்க எதிர்பார்த்தது இது. அவன் இது வாரத்துக்கு பதிலாக இதுதான் கிடைக்கும். அவ நாங்க இதை அடிப்படையாக கொண்டு இப்ப இங்க கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பதிலாக NH2 கூட்டம் போட்டு வரலாம், சாதாரண OH கூட்டம் போட்டு வரலாம். OH தான் ஒரு 2012-13 நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர்ல வந்து இது வழங்கப்பட்டு சொல்லி. சரி, அப்ப இது கேட்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி தாக்கத்தை காட்டி விளங்கப்படுத்தி கொள்ளலாம். சரியா? இதுதான் ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள். ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தோற்றுவிக்கப்பட்ட தயாரிப்பு தாக்கத்திலே ஏதாவது ஒரு கூட்டம் புரோத்தன் வழங்கி கூட்டம் காணப்படுமா இருந்தால் அந்த தாக்கம் நாங்க எதிர்பார்க்கிற தாக்கத்துல இருந்து இந்த மாதிரி வேறுபட போறோம். சரி, இந்த மாதிரி வேறுபட போகுது. சரியா? இதுதான் மக்னீசியம் புரோமைட், மக்னீசியம் குளோரைடு சொல்லப்படுற கிரிக்னாட்டின். இப்ப நாங்க கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கத்தை பார்க்க. கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கம் இது 3 விதமான சேர்வைகளோட தாக்க முடிய போகுது. ஒன்று ஒரு அல்கைல் ஏலேட்டோட, இரண்டாவது அல்டிஹைட் கீட்டோன், சரி RC டபுள் பாண்ட் R1, மூணாவது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் பெரிதிகள் என்ன இப்படியான சேர்வையோட தாக்க முடியப்படும். சரி, ஒன்று அல்கைல் ஏலேட்டோட, இரண்டாவது அல்டிஹைட் கீட்டோன்களுடன், மூன்றாவது எசுத்தர் அமில குளோரைடு இப்படியான கூட தாக்க முடிய போறாரு. இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னா இந்த அல்கைல் ஏலேட்டோட தாக்க முடிய வைக்கப்படும். அல்கைல் ஏலேட்டோட இங்க பாருங்க, உதாரணத்துக்கு என்ன இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை போன்று தாக்க முடியும். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை போன்று எப்படி பாருங்க, உதாரணத்துக்கு CH3 CH2Cl க்கு CH3 MgCl போடணும். CH3 CH2Cl க்கு எத்தைல் குளோரைடுக்கு மெத்தைல் மக்னீசியம் குளோரைடுங்கிற கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தாக்க முடியும். இது விட்டா நடக்க போகுதுன்னு சொன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி மைக்கெட் பண்ணலாம். என்ன, இது ஒரு மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், இந்த பிளஸோட இந்த மைனஸ் வந்து சேரும், இந்த மைனஸோட இந்த பிளஸ் போய் சேரும். அப்ப என்ன நடக்க போகுது பாருங்க, CH3 CH2 இதோட இந்த CH3 வந்து சேரும். இதோட சேர்த்து என்ன செய்யும், மக்னீசியம் குளோரைட் வழியாக போற. அப்ப ஒரு அல்கைல் குளோரைட்டோட ஒரு அல்கைல் மக்னீசியம் குளோரைட்டை போட்டோம்னு சொன்னா, ஒரு அல்கைல் ஏலேட்டோட கிரிக்னாட்டின் சோதனை போல தாக்கம் முடிய வைத்தோம்னு சொன்னா அங்க என்ன உருவாகுது விளைவா, ஒரு அல்கேன் உருவாகும். அல்கேன் இதுல டபுள் போண்டோ ட்ரிபிள் போண்டோ இல்ல, எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன். அப்ப கார்பன் கார்பன் சிங்கிள் போண்டாகவே அனைத்து பிணைப்புகளும் கார்பனுடைய காணப்படுற அனைத்து பிணைப்புகளும் காணப்படுமா இருந்தா அதை சொல்ல போறோம் அல்கேன். அப்ப இங்கே ஒரு அல்கைல் ஏலேட்டோட ஒரு அல்கைல் மக்னீசியம் குளோரைட் மக்னீசியம் ஏலேட் கிரிக்னாட்டின் சோதனை போல தாக்கம் முடிந்தா எங்களுக்கு அல்கேன் சேர்வை விளைவாக போகும். சரியா? இது முதலாவது தாக்கம், அல்கைல் ஏலேட்டுடனான தாக்கம். இரண்டாவது வகை அல்டிஹைட் கீட்டோன்களுடனான தாக்கத்தை பார்ப்போம். அல்டிஹைட் கீட்டோன்களோட தாக்கம் உதாரணத்துக்கு CH3 C டபுள் பாண்ட் H, CH3 C டபுள் பாண்ட் CH3 பார்ப்போம். இதுல பாருங்க, இதுக்கு நாங்க என்ன செய்யறோம், கிரிக்னாட்டின் சோதனை பொருள் அது ஒரு CH3 CH2 MgCl போட்டா இதுவும் Hc என்ற தாக்கத்தை போன்றதுதான். என்ன, இப்ப இது மைனஸ் இது பிளஸ் தானே, இதுல H பிளஸ் Cn மைனஸ் மைக்கெட் பண்ண விடுங்க. அதே வகையான பொறிமுறையா இருக்க போகுது. அதே வகையான பொறிமுறை, எந்த மாற்றமும் இல்லை. கருநாட்டு கூட்டல் தாக்க வகைக்கூடிய பொறிமுறை மாத்திரம் தான் நடக்கப்படும். அப்ப என்ன நடக்கும் பாருங்க, இங்க ஒரு மைனஸ் மாதிரியும் இது டெல்டா பிளஸ் ஆக இருக்க போறாரு. அப்ப இந்த மைனஸோட இந்த பிளஸ் போய் சேரும், இந்த பிளஸோட இந்த மைனஸ் வந்து சேரும். பொறிமுறை ஏற்கனவே பார்த்து அந்த கர்நாடக கூட்டல் தாக்க பொறிமுறையை நீங்க யோசிச்சா சரி. அப்ப என்ன ஒரு பாருங்க, CH3 CO மைனஸ் MgCl பிளஸ்
பொதுவா கெமிஸ்ட்ரியில ஃபுல்லா இதுதான் பயன்படுத்துறோம். ஆர்கானிக்ல கட்டாயமா நாங்க பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அயன் பிணைப்பாக இருந்தா கட்டாயம் பிளஸ் மைனஸ்ங்கிற அந்த இதை போட்டு காட்டுங்க. கட்டாயம் அயன் பிணைப்புங்கிறது. அப்ப இங்க O மைனஸுக்கும் NgCl பிளஸுக்கும் இடையில காணப்படுற பிணைப்பு ஒரு அயன் பிணைப்புங்கிறதால கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், அந்த மைனஸ் பிளஸ் போட்டு காட்டணும். சரியா? அப்ப CH3 CO மைனஸ் H இவரோட யார் வந்து சேர போறாரு, இங்கே MgCl பிளஸ் இந்த கார்பனில் யார் வந்து சேரும், CH2 மைனஸ் சேரும். அப்ப CH3 ஆக உருவாகும். அப்ப இங்க அடுத்த நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, இவருக்கு ஒரு H பிளஸ் H2O அமிலம் சேர்க்கலாம் அல்லது நீர் சேர்க்கலாம். ஏதாவது ஒரு புரோத்தன் வழங்கி ஒண்ணு சேர்க்க போறோம். ஏதாவது புரோத்தன் வழங்கி ஒண்ணு ஏன்னு சொன்னா, எங்கெங்க எல்லாம் MgCl பிளஸ் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல நாங்க H பிளஸ் போட MgCl பிளஸ்க்கு பதிலாக H பிளஸ் போய் ரிப்ளேஸ் ஆக போகுது. எங்கெங்க எல்லாம் MgCl MgBr Mgi பிளஸ் இருக்குதோ அங்கங்க எல்லாம் நாங்க H பிளஸ் போட்டோம்னு சொன்னா அந்த சேர்வைக்கு பதிலாக H பிளஸ் போய் ரிப்ளேஸ் ஆகும். ஆகவே இங்க நாங்க என்ன செய்வோம், இதுக்கு H பிளஸ் H2O போட்டா CH3 CO H CH2 CH3 நான் H பிளஸ் H2O சேர்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல OH அப்ப ஈற்று விளைவா அட்கோபோல் உருவாகும். அப்ப பாருங்க, ஒரு அல்டிஹைட்டுக்கு கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் சேர்த்து பின் ஒரு புரோத்தன் வழங்கியான H பிளஸ் H2O சேர்த்தோம்னு சொன்னா இது கிடைக்கிறது ஒரு வழி அட்கோபோல் கிடைக்கும். சரி, அவங்க என்ன சொல்ல போறோம், அல்டிஹைட் கிரிக்னாட்டிக் சோதனை பொருள் தாக்கம் புரிந்து பின் நீர்ப்பகுக்கப்படும் நிலையில் வழி அட்கோபோல் தோற்றுவிக்கப்பட போகுது. இதே மாதிரி நாங்க இவருக்கு பார்த்தோம் சொன்னா, கீட்டோனுக்கு பார்த்தா என்ன நடக்க போகுது, கீட்டோனுக்கு பார்த்தோம் சொன்னா CH3 CH2 MgBr என்ன நடக்க போறாரு, இது மைனஸ் மாதிரி இது பிளஸ் மாதிரி கற்பனை பண்ணுவோம். இது பிளஸ் இது மைனஸ். அப்ப என்ன வர போகுது, CH3 CO மைனஸ் கீழே இந்த CH3 எழுதுவோம். இங்கே MgBr plus CH2 CH3 வந்து சேரும். சரி, இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியாக H plus H2O சேர்த்தோம்னு சொன்னா என்ன உருவாப்பது, ஈட்டு விளைவா CH3 CO CH3 CH2 CH3 இங்கே H2O. ஆகவே நாங்கள் என்ன சொல்ல போறோம், கீட்ரோனுக்கு கிரிக்னாட்டின் சோதனை பொருளை சேர்த்து பின் நீர்ப்பகுக்கப்பட அல்டிஹைட் ஆனது கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடன் தாக்கம் புரியப்படப்பட்டு பின் நீர்ப்பகுக்கப்பட புடை அல்கோஹோல் தோற்றுவிக்கப்பட போகுது. புடை அல்கோஹோல் விளைவா சொல்லிட்டு அந்த விஷயம். சரி, அப்ப இதுதான் என்ன, அல்டிஹைட் கீட்டோன்களுடன் கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தாக்க முயற்சிக்கிறோம். இந்த ரெண்டு படியை நாங்க ஒரே படியில காட்டலாம். இவருக்கு ஒன்று போட்டு கீழுக்கு ரெண்டு போட்டு இந்த H பிளஸ் H2Oவையும் சேர்க்கலாம். தனித்தனி படியாகவும் காட்டலாம். தாக்கத்தினுடைய தேவையை பொறுத்து நாங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுதான் அல்டிஹைட் கீட்டோன்களுடனான கிரிக்னாட்டின் சோதனை பொருளின் தாக்கமாக அமையும். அடுத்தது நாங்க விசுத்த அமில குளோரைடு தாக்கம் பார்ப்போம். உதாரணத்துக்கு சுத்த தாக்கம் பார்ப்போம். CH3 C டபுள் பொண்டோ O CH3 க்கு நாங்க CH3 CH2 MgCl சேர்த்தோம். சரி, சேர்த்தா முதலாவது நீங்க எப்படி இந்த தாக்கத்தை நீங்க எப்படி கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னா, நீர்ப்பகுப்பு தாக்கம் இருக்குதானே, அந்த நீர்ப்பகுப்பு தாக்கத்திலே இந்த லீவிங் குரூப் என்ன செய்யும், லீவ் ஆகி போகுது. நான் இப்படி பார்த்திருக்கேன். நீர்ப்பகுப்பு தாக்கத்திலே இந்த லீவிங் குரூப் OCH3ங்கிற லீவிங் குரூப் Clங்கிற லீவிங் குரூப் லீவ் ஆக போகுது. அதுக்கு பதிலா இந்த அல்கைல் கூட்டம் வந்து சேரப்படாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்க்கு எப்படி கற்பனை பண்ணலாம் அந்த தாக்கத்தை,
எப்படி கற்பனை பண்ணலாம்னு சொன்னா இதால உடையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்ப என்ன செய்ய போகுது, இது இவரோட சேரப்போற எப்படி CH3 C டபுள் பொண்டோ இவரோட யார் வந்து சேரும், இந்த CH3 CH2 கூட்டம் இது வந்து சேரப்போகுது. இப்ப தொடர்ச்சியாக நாங்க என்ன செய்வோம், தொகுதிக்கு CH3 CH2 MgCl சேர்த்தோம்னு சொன்னா இப்ப இது பாருங்க, இது ஒரு கீட்டோன் மாதிரி. அப்ப எங்களுக்கு கீட்டோன் தாக்கம் தெரியும். எங்களுக்கு என்னன்னு சொல்லி போடுறோம், கிரிக்னாடி சோதனை பொருள் உள்ளவ கீட்டோனுக்கு சேர்த்தா என்ன வகையான தாக்கம், புடை அல்கோஹால் விளைவாகும் சொன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப என்ன உருவாக போது பாருங்க, என்ன உருவாகும், CH3 CO மைனஸ் ஏற்கனவே இருக்கிற CH2 CH3 கீழுக்கு இது இப்ப வந்து சேர்ந்து CH2 CH3 O மைனஸ் MgCl பிளஸ் கிடைக்க போகும். இவருக்கு நாங்க என்ன செய்வோம், ஒரு H பிளஸ் H2O சேர்த்தோம் சொன்னா CH3 CO CH2 CH3 CH2 CH3 ஓட OH ஒரு புடை அல்கோஹால் விளைவாகும். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு அல்கைல் கூட்டம் ஒரே வகையான அல்கைல் கூட்டம் மாதிரி பாரு. காரணம் என்ன, கிரிக்னாட்டின் சோதனை பொருள் 2 தடவைகள் தாக்கம் புரியுது. அப்ப நாங்க இதை எப்படி நேரடியாக எழுதலாம்னு சொன்னா CH3 C டபுள் பொண்டோ OCH3 க்கு முதலாவது நாங்க என்ன செய்வோம், CH3 CH2 MgCl சேர்த்து பின் நீர் பகுத்தம் சொன்னா உரைய படியில எழுதலாம். என்ன உருவாக போகுது, CH3O இதுல H வரும், தாக்கத்தின் மூலமா H வரும். ரெண்டு சேர்வகை என்ன வர போறாங்க, இந்த அல்கைல் கூட்டம் கிரிக்னாடி சோதனை போன்ற அல்கைல் கூட்டம் வரப்போகுது. CH2 CH3 CH2 CH3 அவர் குடை அல்கோஹால் விளைவாகும். இத போன்றதுதான் CH3 CH2 COCl க்கு நாங்க CH3 MgBr சேர்த்து பிற்பாடு H plus H2O சேர்த்தா அது அப்படியே CH3 CH2 ஓட OH எழுதுவோம். ஏனைய ரெண்டு பிணைப்புக்காக இந்த அல்கைல் கூட்டம் CH3 கூட்டத்தை சேர்த்தா CH3 இதை போன்ற தாக்கம்னா இங்க நம்ம ஒரு படியிலேயே இதை செய்யலாம், இதை காட்டலாம். விளங்குதா? இதுதான் கிரிக்னாட்டின் சோதனை பொருளோட தாக்கம். அப்ப நாங்க இன்னைக்கு காபரணிக்கு அதிகரிப்பு தாக்கத்திலே 4 தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லியும், அது HC என்ற தாக்கம், கிரிக்னாட்டின் சோதனை பொருளோட தாக்கம், உடுங்கல் தாக்கம், முடிவுள்ள அல்கைல் தாக்கம் சொல்லி பார்த்திருக்கோம். அதுல 2 தாக்கங்களை பார்த்தோம். என்ன, ஒன்று HCN கூட்டல் தாக்கம், அதே போன்று கிரிக்னாட்டின் சோதனை பொருளான தாக்கங்களை பத்தி பார்த்திருக்கோம். சரி, இப்ப நாங்க தொடர்ச்சியை நாங்க என்ன செய்வோம், அடுத்ததுல பார்ப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.